இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைபிள்ல வர்ற ரொம்பவே பிரபலமான ஒரு கதை, 10 கன்னியர் உவமை. ரெடியா இருக்கிறது அப்படின்னா உண்மையில என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில இந்த கதை சொல்லுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஆமா, உண்மையாவே ரெடியா இருக்கிறதுனா என்ன? இது ஏதோ பரீட்சைக்கு படிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போற மாதிரியோ இல்ல. நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு தயாரா இருக்கிறது பத்தி இந்த கேள்வி பேசுது. இந்த உவமை நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கும் பாருங்க. சரி, கதைக்குள்ள போலாம். இயேசு இந்த உவமைய ஒரு கல்யாண வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. பரலோக ராஜ்யத்தை மணமகனுக்காக காத்திருக்கிற 10 கன்னிப்பெண்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. கேக்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷமான கதை மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இதுக்குள்ள ஒரு ரொம்ப முக்கியமான, ஏன் ஒரு கடுமையான எச்சரிக்கையே ஒளிஞ்சிருக்கு. இந்த கதையோட மையமே அந்த 10 கன்னிப்பெண்கள் தான். 10 பேரோட நோக்கமும் ஒண்ணுதான், மணமகனை வரவேற்கணும். ஆனா கதை ஆரம்பிக்கும் போதே அவங்க 2 குரூப்பா பிரிக்கப்படுறாங்க. 5 பேர் புத்தியுள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. என்னடா இது, ஆரம்பத்திலே இப்படி பிரிச்சுட்டாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? அவங்கள பிரிச்சது என்ன விஷயம் தெரியுமோ? இங்கதாங்க கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவங்கள பிரிச்சது ஒன்னும் பெரிய மலை மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல. ரொம்ப சின்ன ஒரு விஷயம். புத்திசாலியா இருந்த 5 பேரும் அவங்க விளக்கு கூடவே ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா மத்த 5 பேரும் விளக்கு மட்டும் போதும்னு நினைச்சிட்டாங்க. அந்த ஒரு சின்ன முன்யோசனை அதுதான் மொத்த கதையே மாத்திருச்சு. ஆனா கதை நாம நினைச்ச மாதிரி வேகமா போகல. மணமகன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. காத்து காத்து 10 பேருமே அசந்து தூங்கிட்டாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். புத்திசாலியா இருந்தவங்களும் தூங்கிட்டாங்க தான். அதாவது மனுஷங்கிற முறையில அவங்களுக்கும் ஓய்வு தேவைப்பட்டது. ஆனா அவங்களோட தயாரிப்பு, அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் அது தூங்கல. இந்த காத்திருப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம வாழ்க்கையில வர கஷ்டமான நேரங்கள் மாதிரி தான். எல்லாரும் தூங்கிட்டு இருந்த அந்த நடுராத்திரியில திடீர்னு ஒரு சத்தம். அவ்வளவுதான், அந்த ஒரே நிமிஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. இவ்ளோ நாள் காத்திருந்தது போதும், இப்போ ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடடா, மணமகன் வராரு, அவரை வரவேற்க வாங்கன்னு ஒரு குரல் கேக்குது. கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒரே பரபரப்பு. 10 பேரும் படப்படன்னு எந்திரிச்சு அவங்க விளக்கையெல்லாம் ரெடி பண்றாங்க. ஆவலா எதிர்பார்த்த அந்த மொமெண்ட் வந்தாச்சு. ஆனா நிஜமாவே எல்லாரும் ரெடியா தான் இருந்தாங்களா? அப்போதான் அந்த 5 பேருக்கும் ஒரு பயங்கரமான உண்மை புரியுது. ஐயோ, நம்ம விளக்கணைய போகுதே. அவங்களோட வெளிச்சம், அதாவது வெளியுலகுக்கு அவங்க காட்டின பக்தி விசுவாசமெல்லாம் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிக்குது. மனசுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம், ஒரு பீதியே உருவாகிருக்கும் இல்லையா? உடனே பதட்டத்துல அந்த 5 பேரும் கொஞ்சம் என்ன குடுங்களேன்னு புத்தி உள்ளவங்க கிட்ட கேக்குறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, எங்க கிட்ட இருக்கிறது எங்களுக்கும் உங்களுக்கும் பத்தாது, நீங்களே கடைக்கு போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. கேக்கும்போது இது கொஞ்சம் சுயநலமா தெரியலாம். ஆனா இங்கேதான் கதையோட முக்கியமான கருத்தே இருக்கு. சில விஷயங்கள, குறிப்பா இந்த ஆன்மீக தயாரிப்ப நம்ம யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்கவோ இரவல் கொடுக்கவோ முடியாது. அது நம்மளோட தனிப்பட்ட பொறுப்பு. அவங்க என்ன வாங்க கடைக்கு போற அந்த கொஞ்ச நேரத்துல மணமகன் வந்தே விட்டார். ரெடியா இருந்த 5 பேரும் அவரோட கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. கதவும் சாத்தியாச்சு. லேட்டா வந்த மத்த 5 பேரும் கதவை தட்ட, உள்ள இருந்து வந்த பதில் இருக்கு பாருங்க, மனசே உடைச்சிடும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பாருங்க, தயாராக இல்லாததோட கடைசி விளைவு எவ்வளவு மோசமா இருக்குன்னு. சரி, கதை கேட்டாச்சு. இப்போ இந்த ஓமையோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? இதுல வர ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குறியீடு, ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்கு. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் கதை முழுமையா நமக்கு புரியும். முதல்ல மணமகன், இந்த கதையோட முக்கியமான நபர். அவர் யார குறிக்கிறார்னா, திரும்பவும் வரப்போற இயேசு கிறிஸ்துவ தான். விசுவாசிகள் எல்லோரும் அவரோட வருகைக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அடுத்து விளக்குகள். இது எதை குறிக்குதுன்னா, நம்மளோட வெளிப்படையான விசுவாசம். அதாவது மத்தவங்க கண்ணுக்கு தெரியற நம்ம பக்தி, நம்மளோட நல்ல சாட்சி. யோசிச்சு பாருங்க, 10 பேரு கையிலயுமே விளக்கு இருந்துச்சு. அப்போ வெளியில இருந்து பாக்கும்போது 10 பேருமே விசுவாசிகள் மாதிரிதான் தெரிஞ்சாங்க. ஆனா விளக்கு மட்டும் இருந்தா போதுமா? அது எரிய வேண்டாமா? அந்த விளக்கை எரிய வைக்கிற சக்தி தான் எண்ணெய். இந்த எண்ணெய் எதை குறிக்குதுன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியானவர், நம்ம செய்யற நல்ல காரியங்கள், அப்புறம் நம்ம இதயத்துல இருக்கிற உண்மையான தயாரிப்பு. விளக்கு பார்க்க எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் எண்ணெய் இல்லைன்னா அது வேஸ்ட். இதுதான் உண்மையான விசுவாசத்தோட ஆதாரம். ஓகே, இப்போ இந்த கதை, அதுல வர்ற குறியீடுகள் எல்லாத்தையும் வச்சு இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த உவமையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 3 இருக்கு. முதல் விஷயம், நம்மளோட ஆன்மீக தயாரிப்பு நம்மளோட தனிப்பட்ட பொறுப்பு. அதுக்காக யாரும் நமக்கு உதவ முடியாது. 2வது, நேரம் நம்ம கையில இல்ல, அது எப்ப வேணா வரலாம்.
அதனால எந்நேரமும் நாம விழிப்பா இருக்கணும். மூணாவதா, உண்மையான தயாரிப்புங்கிறது வெளியில காட்டிக்கிறது இல்ல, அது உள்ளுக்குள்ள இருக்கணும். கையில விளக்கு மட்டும் இருந்தா பத்தாது, அதுல எரியறதுக்கு எண்ணெயும் ரொம்ப முக்கியம். கடைசியா இந்த ஓமைய முடிக்கும்போது இயேசு நேரடியா நமக்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுக்கறாரு. அந்த நாள் எப்ப வரும், அந்த நேரம் எப்ப வரும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால எப்பவும் விழிப்பாயிருங்க. இதுதாங்க இந்த கதையோட மொத்த சாராம்சமே. அப்போ இந்த கதை முடிஞ்சதும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு நேரடியான கேள்வி வந்து நிக்குது. நம்ம கையிலயும் விளக்கு இருக்கு. அதாவது நாமளும் விசுவாசிகள்னு சொல்லிக்கிறோம். ஆனா அந்த விளக்குல எண்ணெய் இருக்கா? அதை தொடர்ந்து எரிய வைக்கிற அந்த உண்மையான தயாரிப்பு, அந்த உள்ளார்ந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கா? நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. உங்க விளக்குல எண்ணெய் இருக்கா?